கறி குழம்பு ருசியில் ஒரு அட்டகாசமான குருமா ரெசிபி பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மசீரதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் ஒரு மிக்சி ஜாரில் 4 துண்டு தேங்காய், ஒரு சின்ன துண்டு வெங்காயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரியவும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். 1லேருந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். போதும். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் இல்லைன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. மசால் பொடி போட்டு ஒரு பெரட்டி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருந்த காளான் துண்டுகளை சேர்த்துடலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. காளான் சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காளான்லேருந்து அதிகமாக தண்ணீர் விடும். இப்போ காளான் போட்டு நல்லா கொதி வந்து காளான் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலை தூவி இறக்கினா கறி குழம்பு ருசியில் அட்டகாசமான குருமா ரெசிபி தயார். இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.